வேணான்னு சொல்லி தண்ணி ஊற்றணும். சரி சரி, நமக்கு தெரிஞ்சவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்போ எப்படி சாப்பிட்ணும்? சாப்பிடக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்லாம். நான் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சாப்பிட்லாமா? நோ, சாப்பிட்டா என்ன ஆகும்? போயிடுவாங்க கொண்டு. தனியாக போகலாமா எங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தெரியாமல்? நோ 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 நோ. என்ன பண்ணுவாங்க? கத்தின்னு போயிடுவாங்க. யார்? திருதாங்க. ஸோ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, விளையாடக்கூட, சரியா? இல்லைனா நம்ம வீட்டில் யாராவது இருந்தால் அவங்க கூட தான் இப்போ விளையாடணும். வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு இதை பற்றிலாம் பேசணும். சட்டத்திலையும் சில மாறுதல்கள் கொண்டு வரணும். சட்டத்தில் வந்து நமக்கு கருணைக்கு இடம் இருக்குது, அது மாதிரி கொடூரமான விஷயங்களுக்கும் இடம் இருக்கணும். க்ரூயல்ட்டி டெத் சென்டென்ஸ்னு ஒன்று உருவாக்கி அரசு வந்து இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் அப்போல்லாம் ஒரு கொடூரமான தண்டனையை வந்து கொடுத்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்.